சென்னை அடையாறில் கான்கிரீட் கலவை லாரியும் கழிவுநீர் அகற்றும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது, சொல்லுங்க. அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் அருகே இந்த விபத்து நடந்திருக்கிறது. அடையாறிலிருந்து ஒய்எம்சிஏ நந்தனம் நோக்கி சென்ற ஒரு கான்கிரீட் கலவை லாரியும், அதே போன்று கிண்டியிலிருந்து அடையாறு நோக்கி சென்ற கழிவுநீர் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலையிலேயே இந்த விபத்து ஏற்பட்ட போது உடனடியாக அந்த பகுதியை மத்திய கைலாஷ் பகுதியில பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் அந்த பகுதிக்கு உடனடியாக விரைந்து வந்து அவற்றை அங்க போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் அதற்கான சீர் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்துல கழிவுநீர் ஓட்டி வந்த லாரியினுடைய ஓட்டுநர் அவர் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மற்றொரு ஓட்டுநர் மாரியப்பன் என்ற மற்றொரு லாரியினுடைய அந்த காங்கிரஸ் கலவை லாரியினுடைய ஓட்டுநரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார். இந்த கழிவுநீர் லாரியினுடைய ஓட்டுநர் குணசேகரன், அவருக்கு கொஞ்சம் அதிகமான காயங்கள் இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த விபத்தின் காரணமாக வேறு யாருக்கும் காயங்கள் இல்லை. சாலை நடந்து சென்றவர்களோ அல்லது கழிவுநீர் லாரியில இருந்த அந்த உதவியாளர் கிளீனர் இருப்பார்கள், அவர்களுக்கும் எந்த விதமான காயங்கள் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து நடந்த பகுதியில அப்பொழுது போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருந்ததுனால மற்ற வாகனங்களுக்கோ அல்லது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் அந்த விபத்து நடந்த பகுதியில தற்பொழுது போலீசார் அங்கே அவர் சரி செய்யக்கூடிய பணியிலும் விபத்து ஏற்பட்ட அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விபத்து ஏற்பட்ட அந்த பகுதியில கவிழ்ந்த அந்த லாரியை மீட்கக்கூடிய பணி, அதாவது நேருக்கு நேர் மோதியதுல இந்த காங்கிரீட் கலவை லாரி கீழே கவிழ்ந்து வந்திருக்கிறது. அவற்றை அகற்றக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை அகற்றுவது வரை அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களை மாற்று வழியிலே திருப்பி விடுவது குறித்து காவல்துறையினரும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல அந்த பீக் ஹவர்ஸ் தொடங்கிவிடும், அலுவலக நேரம், பள்ளி நேரங்கள் தொடங்கிவிடும் என்பதனால அதற்குள் இந்த லாரியை அகற்றுவதற்கான நடவடிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த மீட்பு வாகனங்களை வரவழைத்து அவற்றை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி சரவணகுமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.